அனைவருக்கும் வணக்கம். இயற்கை இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு எழில்மிகு ஒரு தோற்றம் மிக்கது. மிகவும் ஒரு சாந்தமான அதனுடைய இயற்கையினுடைய ஒரு இருப்பை பார்த்தீங்கனாலே கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாலே தெரியும். அதனுடைய இருப்பே ஒரு மிகவும் ஒரு அமைதியானவும் மிகவும் நான் ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த மிகவும் நம்மை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நான் இருக்கிறேன் என்று நான் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது நம்மிடம் என்ற ஒரு அதனுடைய தோற்றம் அந்த மாதிரி ஒரு தோற்றமாக இருக்கும். நான் இருக்கிறேன், இந்த இயற்கையாகி நான் இங்கே இருந்து கொண்டே இருக்கின்றேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதனுடைய எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதை இங்கே கூர்ந்து கவனிச்சா தெரியும். அது எப்பொழுதும் நம்மிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. நாம் அதனை கூர்ந்து கவனிப்பதே கிடையாது. நாம் இவ்வளோ பெரிய இயற்கை, இந்த மலைகள் மரங்கள் இவ்வளோ பெரிய மலைகள்லாம் கம்பீரமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை. இந்த மனிதனுடைய மனமானது அந்த மாதிரி தான். மனிதனுடைய மனமானது இந்த முழு பிரபஞ்சத்தையும் இந்த முழு இயற்கையும் கவனிப்பதே கிடையாது. நம்மை விட பெரிய மலைகள், காடுகள், இவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், அவ்வளோ அழகாக காற்று, தென்றல் காற்று, புயல் காற்று போன்ற பல காற்றுகள் நம்மை சுற்றி இருந்து கொண்டே இருக்குது. நம்ம அதெல்லாம் மனமானது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சக்திகளை மறந்துவிட்டு நம்முடைய மனமானது எதில் இருக்கிறது? நாம் நம்முடைய ஆணவத்தை பிடித்துக்கொண்டு நான் தான் என்று நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கையை மறந்துவிட்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நம்முடைய ஆணவத்தினை யார் பெரியவர் யார் சிறியவர் என்று காண்பித்து கொண்டு ஒரு வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் நம்முடைய மனம் ஒரு எல்லையில் மாட்டிக்கொண்டு அந்த எல்லையை உடைத்தோமே என்றால் நமக்கு தெரிய வரும். இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய இயற்கையான மலைகள், மரங்கள், காடுகள் எல்லாமே இருப்பது தெரிய வரும். இப்பொழுது நம்முடைய மனமானது ஒரு குறுகிய எல்லைக்குள் இருப்பதினால் நாம் அதனை கவனிக்க முடியவில்லை, உணர முடியவில்லை. ஒரு இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுது தான் என்ன பண்ணுறோம்? ஐயோ, மழை, வெள்ளம் வருது, புயல் வருது, அங்கே பாறைகள் இடிந்து விடுகின்றது என்று ஒரு பாதிப்பு, அதன் மீது நமக்கு ஒரு பாதிப்பு வரும்பொழுது தான் நாம் என்ன செய்கின்றோம்? அதனை பற்றி நாம் யோசித்து பார்க்கின்றோம். இயற்கையை நாம் அழிக்கக்கூடாது என்று நினைக்கின்றோம். ஒரு பாதிப்பு வரும்போது தான் மனிதனுடைய மனமானது நம்முடைய அந்த குறுகிய எல்லையிலிருந்து பிறரை பற்றி நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இயற்கை பிறரை பற்றி நினைக்க தோன்கிறது. மற்றவர்கள் நினைப்பதே கிடையாது. தன்னை எவ்வாறு பார்த்துக்கொள்வது, எப்படி ஒரு சேஃபாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றது. கஷ்டம்னு ஒன்று வரும்போது என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி என்ன தோணுகின்றது? கடவுளே என்னை காப்பாற்று. கடவுள்னா யார்? இந்த இயற்கை தான். இந்த இயற்கை, மரம், செடி, கொடி, புல், பூச்சி, பறவைகள் எல்லாமே அதான் கடவுள் தான். அப்போ மனிதனுடைய மனமானது குறுகிய எல்லையிலிருந்து வெளிவர வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த இயற்கை என்ற இந்த மனம் என்ற குறுகிய எல்லையிலிருந்து நாம் வெளிவந்து இந்த இயற்கையை பாருங்கள், எவ்வளோ பெரிய இயற்கை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மரங்கள், மலை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மை விட மிகப்பெரிய ஒரு வலிமை மிக்க ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றது என்று நமக்கு இந்த இயற்கையானது எப்பொழுதும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றது. நாம் நம்முடைய துன்பங்களுக்கு ஒரு தோள் கொடுக்கும் விதமாக இந்த இயற்கை நமக்கு உதவுகின்றது. வெயிலிலே இருக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு நிழல் கொடுத்து அமர்வதற்கும் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு குளிர்ச்சியை கொடுக்கின்றது. இந்த மரம், செடி, கொடிகள், இந்த நீர்நிலைகள், ஆறுகள், பெரிய பெரிய மலைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கின்றது. இவ்வளோ பெரிய இயற்கையை நாம் ஞாபகம் வைத்தாலும் இல்லையோ, மறந்தாலும் சரி, ஆனால் இதனை
மறந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த இயற்கையை நாம் அழிக்கக்கூடாது. இயற்கையை அழிக்கும் பொழுது அந்த இயற்கையானது நம்மை ஒரு கை பார்த்துவிடும். அந்த ஒரு கை பார்ப்பது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இயற்கையானது நான் இருக்கிறேன் என்று ஞாபகப்படுத்துகின்றது. அதுதான் அந்த புயலாகவும் சுனாமியாகவும் வெள்ளமாகவும் சூறாவளி காற்றாகவும் நம்மை இப்போதைக்கு நம்மை ஞாபகப்படுத்துகின்றது. இயற்கையை நாம் பேணி காப்போம். இந்த இயற்கையை வழிபடுவோம். இயற்கை அதனுடைய சுவாசம், அது கொடுக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் காற்றிலே நாம் சுவாசிக்கின்றோம். அதனால் அதனை நாம் மறந்தாலும் சரி, அதனை அழிக்காமல் அதனை பார்த்து ரசித்து நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நம்முடைய மனம் என்ற குறுகிய எல்லையிலிருந்து வெளிவந்து இந்த இயற்கையை நாம் ரசிப்போம். எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சிகள், இதனுடைய ஆர்ப்பரித்து ஓடும் நீர்வீழ்ச்சிகள். அதனால் பார்த்தீங்கன்னா நாம் இந்த இயற்கையில் வழிபடுவோம். மனம் என்ற ஒரு குறுகிய எல்லையிலிருந்து நாம் வெளிவருவோம். ஆகவே பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை நாம் வழிபடுவோம். நம்முடைய மனம் என்ற குறுகிய எல்லையிலிருந்து வெளிவந்து அந்த இயற்கையையும் பாதுகாப்போம். நம்முடைய மனதினையும் அந்த எல்லையிலிருந்து வெளிவந்து நம்மையும் நாம் பார்த்துக்கொள்வோம். பிறரையும் பார்த்துக்கொள்வோம். இந்த இயற்கையும் பேணி பாதுகாப்போம். இயற்கையை அழிக்காமல் இயற்கையும் வாழ விடுவோம். நாமும் வாழ்வோம். இயற்கையை நமக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கு விட்டு செல்வோம். மனம் என்ற குறுகிய சிறிது நேரம் தியானம் செய்து ஒரு 5 மணி நேரம் ஒரு 15 நிமிடம் தியானம் செய்து நம்முடைய மனதினை பற்றி கவனிப்போம். கண்ணை மூடி தியானம் செய்வோம். இவ்வாறு செய்வதனால் நாம் நம்முடைய மனம் என்ற குறுகிய எல்லையிலிருந்து வெளிவந்து நம்மை சுற்றி இருக்கிற அந்த பிற உயிரினங்களை பற்றியும் பிற இயற்கையினை பற்றியும் நாம் யோசிக்க தொடங்குவோம். அனைவருக்கும் நன்றி.